ஹரியானாவில் இருக்கும் 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அக்டோபர் 5ஆம் தேதியன்று தேர்தல் நடப்பதால் பாஜக காங்கிரஸ் இடையிலான போட்டி வலுத்து வருகிறது. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருப்பதால் ஆட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலை உள்ளிட்ட பல சவால்கள் இருந்தாலும் அத்தனையையும் கடந்து வெற்றி பெற போராடி வருகிறது பாஜக. ஏற்கனவே மாநிலத்தில் இருக்கும் ஜாட் மக்கள், விவசாயிகள், மல்யுத்த வீரர்கள் என்று முக்கியமான சமூகங்கள் பாஜகவுக்கு எதிராக இருப்பதால் பெண்களை நோக்கி தேர்தல் பிரச்சாரத்தை திருப்பி இருக்கிறது அந்த கட்சி. ஆனாலும் பெண்களிடம் இருந்து எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் கிடைக்காததால் திணறி வருகிறது. இதன் பின்னணியில் சில முக்கியமான காரணங்களும் சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரும் பாஜகவின் எம்பியுமான பிரிஜ் பூஷன் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் மல்யுத்த வீராங்கனைகள். ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் டெல்லி ஜந்தர் மந்தரில் மல்யுத்த வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் அரசாக இருந்த பாஜக இந்த போராட்டத்தை முறையாக கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. வீதிகளில் இறங்கி போராடிய பெண் வீரர்களை போலீசார் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்தனர். இந்த புகைப்படங்கள் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் வெளியாக பெண்களின் கோபம் பாஜக பக்கம் திரும்பியது. ஹரியானா பெண்கள் பாஜகவிற்கு எதிரான மனநிலையில் இருப்பதற்கு இது முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. ஹரியானாவில் பெரும்பான்மையாக இருக்கும் ஜாட் சமூகத்தில் பெண் மல்யுத்த வீரர்களும் அதிகம். இதனால் பாஜக மற்றும் மல்யுத்த வீரர்களின் போராட்டத்தை முறையாக கையாண்டிருந்தால் பெண்கள், ஜாட் மக்கள் என 2 சமூகங்களின் வாக்குகளையும் ஒரு சேர கைப்பற்றி இருக்கலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதியில் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதம் 2100 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தது பாஜக. ஆனால் அதற்கு முன்னரே காங்கிரஸ் தன் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்குவோம் என்ற வாக்குறுதி அளித்திருந்தது. இதனால் காங்கிரசின் வாக்குறுதியை பாஜக காப்பியடித்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. இதனால் பாஜகவின் இந்த யுக்தியும் பேக்ஃபயர் ஆகியிருக்கிறது. ஹரியானா பாஜகவில் முக்கிய பெண் தலைவர்கள் இல்லாததும் அந்த கட்சிக்கான பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. புதிய பெண் தலைவரை உருவாக்குவதற்கு பதிலாக மாற்றுக் கட்சியில் இருக்கும் பெண் தலைவர்களுக்கு குறிவைத்து அதிலும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது பாஜக. இப்படி காங்கிரஸில் இருந்து பாஜகவிற்கு மாறிய முக்கிய பெண்முகம் கிரண் சௌத்ரி. ஹரியானாவில் முன்னாள் முதல்வர் பன்சிலாலுடைய மருமகளான இவர் 4 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். ஆனால் ஹரியானாவின் முன்னாள் முதல்வர் பூபேந்திர சிங் ஹூடாவுடன் அவருக்கு ஏற்பட்ட முரண்பாட்டை பயன்படுத்தி வலைவீசிய பாஜக கிரண் சௌத்ரி தங்கள் கட்சியில் இணைந்ததும் ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்தது. தற்போது அவரது மருமகள் ஸ்ருதி சௌத்ரியை சட்டமன்ற தேர்தலிலும் களமிறக்கி இருக்கிறது. தற்போது ஹரியானா காங்கிரசின் தலித் முகமாக இருக்கும் செல்ஜா குமாரியையும் தங்கள் பக்கம் இழுக்க முயற்சித்தது பாஜக. முதல்வர் நாற்காலியை குறிவைத்திருந்த செல்ஜாவை எம்பிக்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று சொல்லி தடுத்தது காங்கிரஸ் தேசிய தலைமை. செல்ஜாவின் ஆதரவாளர்கள் பலருக்கு சீட்டு கொடுக்காமலும் புறக்கணித்தது. இதனால் அதிருப்தியின் உச்சிக்கே சென்ற செல்ஜா தேர்தல் பிரச்சாரங்களில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்திருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹரியானாவின் முன்னாள் முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் செல்ஜாவை பாஜகவுக்கு அழைத்தார். ஆனால் தன் ரத்தத்திலேயே காங்கிரஸ் கலந்திருப்பதாக கூறி பாஜக அழைப்பை நிராகரித்து விட்டார் செல்ஜா குமாரி. இதனால் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் இருந்து சம்பாய் சோரனை வளைத்து போட்ட பாஜகவால் ஹரியானாவில் செல்ஜா குமாரியை இழுக்க முடியவில்லை என்கிற விமர்சனம் எழுந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் காங்கிரஸில் இணைந்து தேர்தலில் களமிறங்குகிறார். அவருக்கு எதிராக பேசி மல்யுத்த சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங் சர்ச்சையை கிளப்பியதும் பாஜகவே தலையிட்டு பிரிஜ் பூஷனின் வாயை அடித்தது. ஆனாலும் வினேஷ் போகத் பாஜகவிற்கு சவாலாக இருப்பார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இப்படி பெண்களை குறிவைத்தும் பெண் தலைவர்களை குறிவைத்தும் பாஜக எடுத்த அத்தனை திட்டங்களும் பேக்ஃபயர் ஆகி தலைவலியை கொடுத்து வருகிறது. தேர்தல் நெருங்கி இருக்கும் நேரத்தில் அந்த கட்சிக்கு தலைவலியை கொடுத்து வருகிறது.